எல்லாருக்குமே இந்த விஷயம் கண்டிப்பா பொருத்தமா இருக்கும். உங்க திறமைகளை, உங்களுடைய ஐடியாக்களை, இல்ல நீங்க யோசிச்சு வச்சத, இல்ல நீங்க டிஸ்கஸ் பண்ணத, வேற யாரோ ஒருத்தர் செஞ்சு அதற்கான பேரை வாங்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காக நீங்க போய் எல்லார்ட்டையும் இது என் ஐடியா, இது நான் சொன்னது, இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மதிப்பு உங்களுக்கே தெரியாம ரொம்ப கீழே போயிடும். பின்ன என்னதான் பண்றது? ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, ஒரு விஷயம் அப்படி உங்களுடைய ஐடியாவையோ, உங்களுடைய திறமையோ, இல்ல உங்களுடைய என்ன சொன்னீங்களோ, அத அவங்க இம்ப்ளிமெண்ட் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா, அவங்ககிட்டயே போய் நேரா பாராட்டிடுங்க. இது என் ஐடியாலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. பாராட்டும்போது நிச்சயமா அந்த குற்ற உணர்ச்சி அவருக்கு கிடைக்கும் தானே! உங்களுக்கும், அவருக்கும் மட்டுமே தெரிந்த விஷயம். நீங்க மனமோந்து பாராட்டும்போது, தலை குனிஞ்சு நின்றுவார். அத விட்டுட்டு, இது என் ஐடியா, என் ஐடியா அவன் திருடிட்டான்னு சொல்லும் பொழுது, மேலும், மேலும், மேலும் உங்க மேல இருக்கக்கூடிய மதிப்பும், மரியாதையும் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சுக்கிட்டே போகும். ஸோ, அதனால கவலையே பட தேவையில்ல. இன்னொரு விஷயமும் சொல்றேன். அப்படி உங்களுடைய ஐடியாவ, உங்களுடைய திறமைய இன்னொருத்தர் திருடி, அதுல அவர் பேர் வாங்குனா, அடுத்த முறை என்ன பண்ணுவாரு? உங்களால எத்தனை முறை வேண்டுமானாலும் புது, புது விஷயங்கள சொல்ல முடியும். ஆனா அவரால முடியுமா? யோசிச்சு பார்த்தா, கண்டிப்பா ஒரு தன்னம்பிக்கையும், வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு இன்னொரு விஷயத்த பார்ப்போமா?